ஐசியூ ஆக்சிஜன் இதை கேட்டாலே மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, பேனிக் ஆகிடுவாங்க. அதுவும் குழந்தைங்களுடைய ஐசியூ, பீடியாட்ரிக் ஐசியூ அப்படின்னா பேரண்ட்ஸ் சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக பேனிக் ஆவாங்க. ஸோ இந்த விஷயத்தை பீடியாட்ரிக் ஐசியூ, பச்சிளங்குழந்தைகள் நியோனட்டல் ஐசியூ, இதை பற்றி மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதலை உண்டாக்குனா தான் அவங்களுக்கு அந்த பதட்டம் குறையும். இப்போ நான் எங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஐசியூவை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதில் இருக்கிற சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பதட்டமும் குறையும். வணக்கம், நான் டாக்டர் தீபக், குழந்தைகள் நல மருத்துவர். குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்பீங்கன்னு எங்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு குழந்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய முதலும் முக்கியமான ட்ரீட்மெண்ட் லவ் இருந்தால் அந்த குழந்தை மனதளவில் சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற வியாதிகளும் சீக்கிரம் சரியாயிடும். இப்போது நான் நின்றுட்டுருக்க இடம் எங்கள் ஹாஸ்பிட்டல் பிஎம்கே சைல்ட் கேரில் ஒரு குறிப்பிட்ட இடம். இது எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது என்ன இடம் நான் கேட்டால், சார் இது ப்ளே ஏரியா, இது கிட்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஏரியா, உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு தனியாக வச்சுருப்பீங்க போல இருக்குது அப்படின்றாங்க. கிடையாதுங்க, இது வந்து எங்களுடைய இன்டென்சிவ் கேர் யூனிட். இப்போது குழந்தைங்க நிறைய பேர் சிக்காவாங்க, காய்ச்சல் வரும். இப்போ டெங்கு மாதிரியான காய்ச்சல்லாம் வரும் பொழுது 5வது நாள் 6வது நாளுக்கு அப்புறம் மூச்சு திணறல் வரும், பிபி பல்ஸ்லாம் குறையும். அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சுவாச குழாய் பிரச்சனைகள்லாம் வரும். அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம ஆக்சிஜன் வச்சா தான் சரியாகும். அதுக்கும் மேலே நிறைய பேருக்கு என்ன தேவைப்படும்னா, சுவாச குழாய்க்கு டைரெக்டாக மெஷின் செலுத்தி அவங்களுக்கு சுவாசம் கொடுக்குற அளவு இருக்கும். அதுக்கு தான் இந்த முறை மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கிறோம். இது வந்து வென்டிலேட்டருக்கு அடுத்தபடியான மெஷின்ஸ். இப்போ வென்டிலேட்டர் நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது, வென்டிலேட்டர் கொடுக்கும்போது நிறைய பேர் பயப்படுறாங்க. அதுக்கு இந்த மாதிரி மெஷின் வந்து ஆக்சிஜன் ஒரு ப்ரெஷரோட செலுத்தும். அப்போ அந்த குழந்தை 2-3 நாள் நம்ம செலுத்தினோம்னா சீக்கிரம் குணமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ், அவங்களுக்கு ஸ்லோவாக போகக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே என்னென்ன தேவையோ அந்த வியாதிக்கு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன செட்டப், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, எங்களுடைய இதோட மிகப்பெரிய பலம் என்னென்னா எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ், பிஸி ப்ராக்டிஸிங் பீடியாட்ரிஷியன்ஸ். அதாவது நிறைய குழந்தைகளை தினமும் ஓபியில் பார்க்குற ஒரு 8 பேர் இருக்கோம். எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த ஐசியூ ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்களுடைய மிகப்பெரிய பலம். இன்னோஸ் டாக்டர்ஸ் காலையிலையும் சரி நைட்டும் சரி 24 மணி நேரமும் இங்கேயே ஒரு பீடியாட்ரிஷியன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் நம்பி எந்த நேரம் வேணாலும் எங்கள் பிஎஸ்சிக்கு வரலாம். ஓபியில் டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேர்லாம் நான் எப்பயும் அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்கள் குழந்தை சிக்காக இருந்தால் நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணலாம். இப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டெங்கு, அதே மாதிரி நிறைய வைரல் ஃபீவர், ஸ்க்ரப் டைஃபஸ் சொல்லக்கூடிய உன்னிக்காய்ச்சல், விஷக்கிருமி காய்ச்சல், செப்சிஸ், இந்த மாதிரி காய்ச்சல், அது இல்லாமல் நுரையீரல் சுவாச குழாய் சம்மந்தப்பட்டது நிமோனியா, வீசிங், இதனாலையும் குழந்தைகள் நிறைய பேர் ஐசியூவில் அட்மிட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் ப்ராப்ளம், சீஷர் டிசார்டர்னு சொல்லுவோம், இல்லை என்செஃபலோபதி, வேறு ஏதாவது காரணத்தினால மூளைக்கு காய்ச்சல் வந்தாலோ மூளை பாதித்தாலோ அவங்களையும் நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணுவோம். பாய்சனிங் கேசஸ், ஏதாவது தெரியாமல் சீமண்ணையோ இல்லை எலி மருந்து அந்த மாதிரி ஏதாவது குடித்தா கூட அவங்களும் ஐசியூவில் அட்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் டிகேஏன்னு சொல்லுவோம், டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ். இப்போ ஒரு குழந்தைக்கு சுகர் அதிகமாகுது அப்படின்னா அவங்களும் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போவாங்க, அவங்களையும் நம்ம ஐசியூவில் வச்சு தான் பார்ப்போம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது குழந்தைகளை நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் காட்டின விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு மக்கள் பதட்டப்படாதீங்க. உங்கள் டாக்டர் இல்லைம்மா உங்கள் குழந்தை வந்து ஐசியூவில் இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு சொன்னார்னா அவரை நம்பி ஐசியூவில் நீங்கள் பயம் இல்லாமல் அட்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்கள் குழந்தை 1 or 2 days இம்ப்ரூவ் ஆகிட்டு நார்மல் வார்டுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது.
அடுத்து NICU, பச்சிளங்குழந்தைகள் ICU. இப்போ நான் பீடியாட்ரிக் ஐசியூவில் ஒரு சில டிசீசஸ்லாம் சொன்னேன், அந்த ப்ராப்ளம் இருக்க குழந்தைங்களெல்லாம் நம்ம அட்மிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. பச்சிளங்குழந்தைகள் ஐசியூவில் இப்போது பிறக்கிற குழந்தைகள் ப்ரீடைம் குறை மாத குழந்தைகளாக இருந்தால், இல்லை வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைகள், பர்த் வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைகள், அவங்களுக்கு லங்ஸோட முதிர்ச்சி கம்மியாக இருக்கனால ஐலண்ட் மெம்பரேன் டிசீஸ் HMDன்னு சொல்லுவோம், அந்த வியாதி. இல்லை பர்த் ஆஸ்ஃபிக்ஷியா, பிறக்கும்போது அல்லாத குழந்தைகள், அம்மாவுக்கு சுகர் இருக்கும்போது அதனால் பாதிக்கப்படுற குழந்தைகள், செப்சிஸ், பச்சிளங்குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக நாம் பச்சிளங்குழந்தைகள் ஐசியூவில் அந்த பச்சிளங்குழந்தைகளை அட்மிட் பண்ணுவோம். பீடியாட்ரிக் ஐசியூவாவது பரவாயில்லைங்க, ஒரு அம்மாவோ இல்லை யாரோ ஒருத்தர் கூட இருப்பாங்க. பச்சிளங்குழந்தைகள் ஐசியூவில் முழுக்க அவங்க நர்சஸ் தான் பார்த்துப்பாங்க. ஸோ நர்சஸும் டாக்டர்ஸும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும். இருந்தாலும் பேரண்ட்ஸை ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ அவங்கள கூட்டு போய் காட்டுவோம், குழந்தைகள் எப்படி இருக்குன்னு கவுன்சிலிங் கொடுப்போம். பச்சிளங்குழந்தைகள் ஐசியூவை பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. மோஸ்ட்லி உங்கள் பீடியாட்ரிஷியன் லேபர் வார்ட் இல்லை ஓடி உங்கள் குழந்தைக்கு எங்கே டெலிவரி ஆகுதோ அங்கேயே வந்துடுவாங்க. அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அங்கேருந்தே அவங்க பக்கத்தில் இருக்க NIC கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அங்கேயும் இதே தான், நீங்கள் பதட்டப்படாமல் உங்கள் பீடியாட்ரிஷியன் சொல்கிறத நீங்கள் நம்பி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை சீக்கிரம் குணமாயிடும். மக்கள் நலனும் மருத்துவர் நலம் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். உங்கள் குழந்தைகிட்ட அன்பு காட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களை நம்பி நீங்கள் வாங்க, நாங்கள் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் குழந்தையோட உடல்நலம், மனநலம், சமூக நலம் எல்லாமே சீராக இருக்கும். நன்றி.